பிரசித்தி பெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்து விவரங்களை தருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். அது தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்கள் ஒன்றாக தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது. இந்த கோவிலில் அம்மன் மூலவரான அம்மன் புற்றாக உருவெடுத்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவதால் மூலவர் சன்னதிக்கு எந்த விதமான அபிஷேகமும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இத்தகைய சிறப்புமிக்க இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதனை அடுத்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை விட்டு, அதாவது 21 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக கோவிலுடைய கோபுரங்கள் வர்ணங்கள் பூசப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் பணிகள் தொடங்கியது. இதனையொட்டி யாகசாலை கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. 6 கால பூஜைகள் நிறைவு பெற்று யாகசாலை மண்டபத்தில் இருந்து சிவாச்சாரியார்கள் அந்த புனித நீர் கொண்ட அந்த கலசத்தை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். மங்கள வாத்தியங்கள் இசைக்க, அதாவது மூல விமானம் ராஜகோபுரங்கள் கலசங்களுக்கு அவர்கள் வந்தனர். அங்கு ஒவ்வொரு கோபுரங்களுடைய கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். அதாவது ஓதுவார்கள் திருமுறை பாட தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த புனித நீர் கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டனர். இதனையொட்டி தஞ்சையில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.